கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். திருமாமரையே அருள்பதியே, திருமாமரையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. திருமாமரையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. கருணை வாசகர் கதிர் பலர் தோழிர, கருணை வாசகர் கதிர் பலர் தோழிர, கனகார் புவினில் தேயகல மருள் ஜன மொழியுற அவன் அருள் உணர. திருமாமரையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இறையே நினைமை விசுவாச நேசமோடையூனின் தாசர்கள் பேச. திருமாமரையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. சத்தியபோதம் நீத்த ரைதனில் செழிக்க, சத்தியபோதம் நீத்த ரைதனில்
உயர்க்க நித்திய பாக்கியமே புவி கழிக்க தீரும்மா மறையே அருள் பதியே திருச்சபை வளர நித்தையை புரியே தீரும்மா மறையே அருள் பதியே திருச்சபை வளர நித்தையை புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, வேதத்துக்கெல்லாம் அரசனே, வேதநாயகனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் எங்கே இன்று வந்தருளும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் பிரார்த்தனை நேரத்தில், ஆசீர்வாத பிரார்த்தனை நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி ஆசீர்வதி. நீ சினை மறைத்தருளும், நீ பேசும், உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகலசத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் வந்திருக்கிற மக்களையும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமையும் இந்த பிளஸிங் ஹவுஸையும் ஜனங்களையும் பரிபூர்ணமாக ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார். இயேசு நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்குரிய காரியத்தை நான் கடந்த நாட்கள் தியானித்து வருகிறேன். முதல்ல மரண வாசலை திறந்தவர் அதனுடைய சாவியை தன் கையில் வைத்துக் கொண்டார். அடுத்து மோட்ச வாசலை திறந்தவர் இப்போ ஒரு நீதியின் வாசலை திறக்க போகிறாராம் கைகளை தட்டி. சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 19, 20 வசனங்கள். நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவற்றுக்குள் பிரவேசித்து என்ன செய்வேன்? கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், நீதிமான்கள் இவற்றுக்குள் பிரவேசிப்பார்கள். நான் சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதியார் உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்கள் திறந்திருக்கட்டும். மரண வாசல்களின் சாவியை திறவுகோலை வைத்திருக்கிறவர் அதையும் சாத்தானத்திலிருந்து பறித்து கொண்டார். அவர் அனுமதி இல்லாமல் ஒருவனும் நரகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மோட்ச வாசலை திறந்தவர் இப்பொழுது நீதியின் வாசலை திறக்கிறாராம். எதுக்கு இந்த நீதியின் வாசல்? நான் அவற்றுக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். யார் போவாங்க உள்ள என்று ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கா. எவ்வளவு? அந்த காலத்தில் நாங்கள் 1ஆம் கிளாஸ் சேரணும்னா அந்த கையை எடுத்து இந்த காதை தொடணும். அப்படி சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்களா? கையெடுத்து இந்த காதை தொட்டா ஒன்று, வேற நீயும் அப்படியா? அவ்வளோ வயசாயிருச்சாடா உனக்கு? அது அப்போ இங்கே தொட்டா நீ இல்லை, என்ன நீ 2K கிட்ஸ் இல்லைப்பா, அவருக்கு இல்லையாம்மா. அப்போ இங்கே தொட்டா அவ்வளோ ஒரு தகுதி. இப்போலாம் 3 இயர்ஸா ப்ரீகேஜிக்கு சேர்க்கணும்னா எவ்வளவு? 3.5 3 இயர்ஸ் ஒரு தகுதி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி. அப்போ இந்த நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஒரு தகுதி எப்பொழுது கிடைக்கிறது? நீதிமான்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நீதியின் வாசலை திறவுங்கள், நான் கொஞ்சம் டிலே வைப்பா. அவற்றுக்குள் பிரவேசித்து நான் கர்த்தரை துதிப்பேன், நீதிமான்கள் அவற்றுக்குள் பிரவேசிப்பார்கள். அட்மிஷன் நீதிமானுக்கு தான். இங்க ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை பேசுறது, இறைவனை குறித்து சம்பாஷிப்பது, பிரஸ்தாபம் பண்ணுவது ஒரு பாவியின் இருதயத்திலிருந்து வராது. அவன் சொல்லுவான், இயேசுவை தெய்வம் என்று சொல்லுவான், ஆனா நீதிமான் பிரஸ்தாபப்படுத்துவான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி அவர் நல்லவர் என்று சொல்லுவான், சொல்றது வேற, பிரஸ்தாபங்கிறது வேற. என்றார் தம்பி ராஜா, தம்பி MSIT படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கே? சிதம்பரம் போன கேட்பா. நான் சொல்லணும், நான் மதுரையில் டென்சிங் நான் இல்லானே. ஆமாம், அவர்கிட்ட இருக்கேன். அவர் எப்படிப்பா? ஊழியஞ்சிறாருங்க, அந்த ஊழியக்காரரோடு இருக்கேன் அப்படி சொன்னால் சொல்கிறது. ஐயோ அண்ணன் கர்த்தருடைய மனுஷன், அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 40 வருஷம் ஊழியம், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பக்கத்திலிருந்து பார்க்கிறோம். தேவனோடு வாழ்கிறவர். இது பிரஸ்தாபம். கைகளை தட்டி, இது பிரஸ்தாபம். உப்புச்சப்பு இல்லாமல் பேசக்கூடாது. குழந்தை இருக்குன்னு இருந்தா என்ன, பேவுள்ள செத்து தொலைஞ்சா என்னன்னு பேசக்கூடாது. என் பிள்ளை சூப்பருங்க, என் பிள்ளை எங்களுக்கு எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன், ஆண்டவருக்கு பயந்தவன், நல்லா படிக்கிறான் ஐயா, அவன் ஸ்கூல்லையே அவனுக்கு தான் நல்ல பேர். பிரஸ்தாபம் அது இருக்குதுங்க. எதுக்கு அதை பெற்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாம், வயத்தில் தீய வைக்கணும். பிள்ளை இருக்குது அது சொல்கிறது, பிள்ளையை பிரஸ்தாபப்படுத்துறது, அதுதான் நீதிமான் செய்கிற காரியம். இயேசு எங்கள் தேவன், இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தேவன் நல்ல தெய்வம் இல்லை என்று சொல்லுவார்கள் அநேகர். சொல்றது வேற, பிரஸ்தாபப்படுத்துறது வேற. இந்த பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்துக்கு இறங்கி வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துக்கும் உன்னிடத்துக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனவேதான் பக்தனுக்கு தெரிஞ்சு நீதியின் வாசலை திறக்கட்டும், அங்கே பிரவேசித்து அவரை துதிப்பேன். நீதிமான்கள் மட்டும்தான் அங்கே போக அலௌடு. இது VIP சீட், இது சாதாரணவங்க சீட், இது ஸ்டாஃப்ஸு அந்தந்த பக்கம் ஒதுக்குவாங்க இந்த கல்யாணத்தில் விருந்துக்கு, இது பாஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த நீதியின் வாசலை திறந்து அங்கே போய் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு தகுதி, கேட்டகரி, ஸ்டேட்டஸ் இருக்கு. நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி நீதியின் வாசலை திறவுங்கள், அவற்றுக்கு பிரவேசித்து நான் அவரை துதிப்பேன். இந்த நீதிமானுடைய வாழ்வு என்பது அவ்வளவு இது சாதாரணமான விஷயம் அல்ல. நீதிமான் ஆக்கப்படுவது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் நீதிமான் அவர்களுக்கு நயா கர்த்தரோடு இருப்பாங்க, எல்லாம் கொடுப்பார். நீதிமானுக்கு ரொம்ப பரிசு கிடைக்குதுங்க. அது என்ன பரிசா? சங்கீதம் 34:19 எடுத்தவங்க வாசிங்களா யாராவது? நீதிமான் ஆக்கப்பட்ட உடனே அவனுக்கு கிடைக்க பலன், பயன் அல்லது கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? துன்பமாமா. 1-2 துன்பம் இல்லையா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமா இருக்கும். தங்கம் எப்படி புடமிடப்படுகிறதோ, வெள்ளி எப்படி குகையிலே புடமிடப்படுகிறதோ, அப்படியே நீதிமானும் புடமிடப்படுகிறான். என் பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நீதிமான்களானால் உங்களுக்கு துன்பம் உண்டு. என்னைய ஆக்கங்கட்ட கூக மாதிரி பேசுற சொல்லலாம்ல. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் வார்த்தை, இதுதான் வசனம். இந்த வார்த்தையிலே நடக்கிற ஒரு மனுஷன் துன்பப்படுவான். தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் எப்படி தேவ பக்தியாய்? உண்மையாய் தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் என்ன செய்வாங்களா? துன்பப்படுவார்கள். அநியாயமா இல்லை? நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய வருதுங்க. வெளியிருந்து நாம காட்சி தான் பார்க்கிறோம். அந்த தப்ப ஒரு பண்ணிட்டாரு பார்த்தீங்களா, ஜட்ஜே சொல்லிட்டாரு. ஜட்ஜி சொன்ன தீர்ப்பு எத்தனை தீர்ப்பு அநீதியா இருந்திருக்கு தெரியுமா? நான் சொல்லுவேன், குற்றவாளிகள் அநேகர் வெளியே இருக்கிறார்கள், நீதி குற்றம் செய்யாதவர்கள் என்ன அநேகர் உள்ள இருக்கிறாங்க. அங்கே எவிடன்ஸ் தான் பேசும். எந்த நீதிமதியும் ஆண்டவன் அல்ல, இறைவன் அல்ல, அவர்கள் மனிதர்கள். அவர்கள் எவிடன்ஸை வச்சு தான், டாக்குமெண்ட்ஸை வச்சு தான், சாட்சியை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. கர்த்தர் ஒருவர் தான் எல்லா இருதயங்களும் அறிந்தவர். அவர்தான் கொடுக்கிற சாட்சி பயங்கரமான சாட்சி. கைகளை தட்டி. இப்ப நீதிமானுக்கு துன்பம் உண்டு, நீதிமானுக்கு பிரச்சனை உண்டு, நீதிமானுக்கு
உண்மையாய் தேவபக்தியாய் நடக்க மனதிலுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். இன்னைக்கு நவீன காலத்து பிரசங்கிமான் வந்துட்டாங்க. இடுப்பாட்டிக்கிட்டு, கையை வெட்டிக்கிட்டு, வற்றுப்பி மண்டை அடிச்சுக்கிட்டு, பாட்டை பாடிக்கிட்டு, விசில் அடிச்சுக்கிட்டு, பொண்ணுங்களை வச்சு ஆடிக்கிட்டு சொல்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கஷ்டமே இல்லை. அதுக்கு ஒரு கூட்டம், பன்னி கூட்டம் மாதிரி போகுது, பன்றி கூட்டங்கள். அந்த பன்றி கூட்டம்னு சொன்னால் அசிங்கமாக நினச்சிக்கிறாதீங்க. பன்றி தான் இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 மீட். என்ன மீட் சொல்லுங்கள்? நம்பர் 1 மீட். இன்னைக்கு சாப்பிட்ற ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமான ஒரு மீட். என்ன மீட்டு? இறைச்சி, சிக்கனா, போர்க்கு, பன்றி. பன்றின்னு அசிங்கமாக நினச்சிக்கிறாங்க. ஏன் பன்னின்னு சொன்னேன்? பன்னி கூட்டம்னு. அந்த பன்னி கீழே பார்த்துக்கிட்டே போகும். இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை பிடித்த ஜனம் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை சார்ந்து போகிறார்கள். விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. நீதியின் வாசலை திறவுங்கள், நான் உள்ளே பிரவேசிக்கட்டும். என்ன ஏக்கம்? படிக்கணும், வேலை வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மேலே வாங்கணும், அட்டியில் வாங்கணும், ஜெயின் வாங்கணும், ஆரம் வாங்கணும், பிள்ளைக்கு வாங்கணும், டோலக்கு வாங்கணும், சிமிக்கு வாங்கணும், நெத்திச்சுடி வாங்கணும், சந்திரப்பறை, சூரியப்பறை, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், அரை டவுசர் வாங்கி போடணும், மேலே ஒரு 2 பீஸில் துணியை போடணும், ரோட்டில் போகும்போது என்னை எல்லாரும் பார்த்து சைட் அடிக்கணும். இப்படிலாம் நினைக்கிறவன் பன்றி. இது எல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த உலக சந்தோஷத்தை, அனித்தியமான சந்தோஷத்தை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கஷ்டங்களை அனுபவிக்கிற தெரிந்து கொண்ட மோசேயின் வழியிலே நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீதிமான் என்று பெயர். நீதிமான் துன்பத்தை தெரிந்து கொண்டானாம். 40 வருஷம் ராஜ்ய வாழ்க்கை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின அடிமைக்கு மகனாகி பிறந்தவனை நைலில் விட்டுறாங்க. அவன் போய் எங்க சேர்ற இடம் எங்க? அரண்மனை. நம்மளை கர்த்தர் எங்க படுகொலிலிருந்து தூக்கி எடுத்திருப்பார். அதெல்லாம் மறந்துடுவோம். ஆண்டவருக்குள்ள வந்ததும் பணம் வரும் வர தாழ்மையாக இருப்போம். வசதி வந்த உடனே தலகால் புரியாமல் ஆடுவோம். சட்டக்குன்னு பிடிங்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? பழைய குருடி கதவை திரடிங்கிற கதை மாதிரி மறுபடியும் பழைய வாழ்க்கை. 40 வருஷம் ராஜகுமாரனாய் வாழ்ந்தவன் கர்த்தருடைய சத்தியத்தை இரட்சகனாய் இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தின பின்பு சத்தத்தையும் பிரசனத்தையும் கண்ட பிறகு 40 வருஷம் ஆடுமைக்கிறான். அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் டைரக்ஷன். ராஜ வாழ்க்கை. அடுத்து என்ன வாழ்க்கை? 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வாழ்க்கை. சரியா போகட்டும், எப்படி அதை சகிக்க முடியும்? அடுத்து 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, 40 வருஷம் ஆடு மேய்த்த வாழ்க்கை, 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போகிற வனாந்தர வாழ்க்கை. அதற்கு பின்புதான் மோசேயை அந்த நீதியின் வாசலை பார்க்கிறார். இப்போ எடுத்த கவத்தை நேற்று ரசிக்க போடுவார், இன்னைக்கு ஒரு CD போடுவார், பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிரும். உடனே பஸ்டர், என்ன டர்ரு டர்ருடி கிழிஞ்சிரும். பாஸ்டர் ராமா, அநேக ஆக்கினை வராதபடி நீங்கள் அநேகர் போதகராகாதிருங்கள். இவ்வளவும் அனுபவிச்ச பிறகு பரலோகத்துக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு மோசேயால் போக முடியவில்லை. பார்த்தான், போகல. இங்கே பக்தன் திறவுங்கள், நான் என்ன செய்யணும்? உள்ளே பிரவேசிக்கணும். பிரவேசத்தை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே யார் வருவார்கள்? நீதிமான்கள். அப்ப மோசே நீதிமான் இல்லையா? இவ்வளவு தியாகம் பண்ணவன் நீதிமான் இல்லையா? நல்லா நீதிமான், தேவனால் தெரிந்து கொண்டவன், சாந்த குணமுள்ளவன், எல்லாம் நல்லவதாங்க. ஓட்டத்தை சரியா முடிக்கணும். இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையில் அக்கரை தன்னை அடைந்தேன். சீயோனில் இணைந்தும் உடன் என் இயேசுவே செய்வித்து துதி சாற்றுவேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் துதிப்பே. இத்தரை ஓட்ட முடித்தே அக்கறை தன்னை அடைந்தேன். சீயோனில் சேர்ந்துமையே சேவித்து துதி சாற்றுவேன். கைகளை தட்டி டிபிஎம் திருச்சபையார் பாடுகிற ஒரு அற்புதமான பாடல், அழகான ஒரு வரிகள் அதில் இருக்கும். பார்த்துக்கங்க. இத்தரை ஓட்டம் முடித்தே அக்கறை தனை அடைந்தேன், சீயோனில் சேர்ந்துமையே சேவித்து துதி சாற்றுவேன்.
நான் வாசலை திறந்து உள்ளே பிரவேசித்து கர்த்தரை சேவித்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீதிமான் ஒற்றுக்குள் பிரவேசிப்பான். மோசைக்கு அங்கே எட்டி தான் பார்க்க முடிஞ்சு போக முடியல, போதுப்பா அப்படி உயிர் எடுத்து விட்டார். என் கீழ்ப்படியாமை. ரொம்ப நல்லவங்க, சாந்த குணம் உள்ளவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை போல் இருந்தானாம், கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். ஆனால் மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு தடவை அடினார், ஒரு தடவை பேசினார். ஒரு தடவை அடித்தான், சொன்னதை செஞ்சான். அடுத்த தடவை இந்த தண்ணியில் என்னொன்று முறுமுறுத்தாங்க ஜனங்க, அவனுங்க கல்லை தூக்குனானுங்க. அவனுக்குள்ளே படுத்திருந்த சர்ப்பம், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள் ஆத்மாவிலே படுத்திருந்த சர்ப்பம் அன்னைக்கு படம் எடுத்துச்சு. அவன்தான் வணங்கா கழுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியாதவன் தெரியுமே. இவன் சாந்த குணம் உள்ளவன், சும்மா தானே இருக்கணும் நீதிமான். இவனுக்குள்ளேயும் ஒரு சர்ப்பம் படுத்திருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான், கல்லை தூக்குனா, அவன் கட்டையை தூக்கிட்டான். உனக்கு மட்டும் கல் எடுக்க முடியுமா? அவன் இவன் அடிக்க வந்தாங்க, அவர்களெல்லாம் சேர்ந்து மோசை அடிக்க வந்தார்கள். மோசை கண்மலை அடித்தான். போச்சா கதை. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவரே நீதிமான். கைகளை தட்டி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே நீதிமான். ஒளியஞ்சேரம் ஒளியத்துக்கு வரான். அந்த வாக்கிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், காஸ்பல் மீட்டிங், இதோ இன்னைக்கு காத்திருப்பு கூட்டம். எனக்கு எங்கள் சர்ச்சில் பெரிய கன்வென்ஷன் நல்லா தான் இருக்குங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டுன்னா எப்படி இருக்கும்? இது இல்லை ஊழியண்டா. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தரை துதிப்பது. கைகளை தட்டி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து 2 விதமான தண்ணீர் சுரக்குமோ? ஒரே நாவிலிருந்து சவித்தலும் துதித்தலும் வருமோ? கர்த்தரின் பாட்டும் வேசியின் பாட்டும் ஒரே நாக்கிலிருந்து வருமா? ஒரே இருதயத்திலிருந்து தேவனுக்கும் பிசாசுக்கும் குடியிருக்க இடம் கொடுக்க முடியுமா? ஒரு அன்னைக்கு சினிமாவில் ஒரு கவிஞமான 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. என்ன மனம் வேணுமா உனக்கு? 2 மனம் வேணுமா? ஒன்று நினைச்சே வாழ்றது, அல்லது மறந்தே வாழ்றது. நமக்கு ஒரு மனம்தான், ஒரு இதயம்தான். இந்த இதயம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை மட்டும் இருக்க வேண்டும். கைகளை தட்டி நினைவெல்லாம் நீங்க தான் ஐயா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உமை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் என் இதயம் உமக்காக ஏங்குதையா. ஃபாதர் பண்ணாரா இல்லையா? இரவும் பகலும் எனது தியானம், இதய மகளும் சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, இப்பவுமே உட்கார்ந்துக்கிட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கூடாதபடி காலத்தில் சாத்தம் பஞ்ச வச்சிருவான். நிறைய பேருக்கு சிந்தை வேற பக்கம் போயிடும் பாருங்க. ஒரு ஆராதனை என்றால் அதில் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லுங்க? ஆராதனை என்றால் மார்னிங் சர்வீஸ்னா, சர்ச் சர்வீஸ்னா அதில் இம்பார்ட்டன்ட் என்ன? கல்யாணத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன? கல்யாணத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன? தாலி கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது. அடுத்து அது முடிஞ்ச உடனே என்னது? சத்தமாக சொல்லி தொலைங்க. சாப்பாடு. அப்போ ஒரு ஆராதனைன்னா என்னது இம்பார்ட்டன்ட்டு? சாப்பாடு. என்ன சாப்பாடு? கர்த்தருடைய வார்த்தை. கூத்தும் ஆட்டும் பாட்டும் இடுப்பை நினைக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஜனங்கள் ஆசானுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்களாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்களே. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Don't play with God. He is almighty. He is living God. தேவனோடு விளையாடக்கூடாது. அவரோடு பேசுகிறவன் என்று சொல்லுகிறவன் ஏதோ பக்கத்து ஆத்துக்காரன்ட்ட பேசுகிற மாதிரி இல்லைன்னா, அவரோடு பேசும் பொழுது முகமுகமாய் பேசுகிறார். அவர் உண்டென்றும் அவரை நம்பர்களுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். கைகளை தட்டி அவர் பேசும் தெய்வம். கையை தட்டுங்களே. அவர் பேசுகிற தெய்வம். அப்ப ஆராதனைக்கு வந்த பொழுது ஆண்டவர் பேசுறான்னு காதை கொடுத்து கேட்கணும். அதிகாலையிலே கற்றுக்கொள்கிறவன் செவியை கர்த்தர்
திறந்தார், கேட்க செய்கிறார். செவியை திறக்கணும், மனசை திறக்கணும், ஆன்மாவை திறக்கணும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள போய் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்பது. ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வெளியே வந்தோம், சரி அப்படியே கறிக்கடைக்கு போகுமா, சரி பிரியாணி வாங்குவோம். வீட்டுக்கு போக மாமியார் ஒரு டம்ளர் காப்பி கப்பா, அப்போ ஏறு இப்போ தான் ஆராதனை முடிச்சுட்டு வந்திருக்கேன். கல்லடை இவள் இந்த பெருசை வச்சுக்கு நான் படுற வாடு, ஆராதனை முடிச்சுட்டு வந்தவா. ஆராதனை அபிஷேகத்தில் நம்ப வீட்டுக்கு வந்ததும் பழைய சுவாமம் வந்துருச்சு. நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றும். கைகளை தட்டி தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை அறிந்தீர்களா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றும். நாம் ஒரு மதத்தை பின்பற்றுவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள். கைகளை தட்டி. Religion can reborn, but only the gospel can transform. Religion can reborn, but only the gospel can transform. மதம் என்பது ஒரு மனுஷனை மனிதனாகவே பிறக்க வைக்கிறது. ஆனால் சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை என்பது மறுரூபமாக்க மாற்றுகிறது. கைகளை தட்டி மறுரூபப்படுத்துகிறது. ஆண்டவரை அறிந்தோம் என்று நீங்கள் வாயிலை அறிக்கை செய்கிறீர்கள், உங்கள் கிரியைகளிலோ அவரை மறுதலித்து விடுகிறீர்கள். நீங்கள் மர்மமாக்க வேண்டும். அந்த மர்மமாக்கக்கூடிய சக்தி யாருக்கு எதுக்கு இருக்கு தெரியுமா? இந்த சத்திய வேத வார்த்தைகளுக்கு உண்டு. ஆன்மீகத்தை எல்லா மதத்திலும் விற்கிறா, எல்லா மதத்திலும் கார்பரேட் கம்பெனி இருக்கு, கிறிஸ்தவங்களில் நிறைய இருக்கு. எல்லா மதத்திலும் போலி பாதகர்கள், போலி சாமியார்கள் உண்டு, போலி ஃபாதர்ஸ் உண்டு, போலி போதகர் பாஸ்டர்ஸ் உண்டு, போலி ஹாஜியார்கள் உண்டு, உண்மையான ஆன்மீகவாதிகளும் உண்டு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய நோக்கமே இந்த வார்த்தையை விதைக்கணும். நான் கண்மூடின பிறகு இந்த வார்த்தை கிரியை செய்யும். உன் ஆகாரத்தை தண்டின் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலன் தரும். கைகளை தட்டி அநேக நாட்களுக்கு பின்பு வார்த்தையை தண்ணீரில் போடுறது. நான் எப்பவுமே விளக்கரைத்த நீராக காணல் நீரிலே பாலைவனத்தில் விதைப்பவன் அல்ல. நீரூற்றண்டைகளை கொண்டு போய் மாடுகளை ஓட்டி கொண்டு போய் அங்கே உழுது பண்படுத்தி விதைக்கிறவன். கைகளை தட்டி. என் வீட்டில் இருக்கிற யாருக்கும் காஸ்பல் சொல்ல மாட்டேன். என் வீட்டில் என்னோடு குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை இதுவரை நான் சொன்னதே இல்லை. விளங்குவியா நீ அப்படின்னு கேட்கலாம். நான் சுவிசேஷத்தை சொல்வதில்லை, ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறார்கள். ஏன்? என் வாழ்க்கையை கர்த்தருடைய சுவிசேஷம் மாறி அவர்கள் பார்த்ததினாலே இருக்கிறார்கள். 30 வருஷம், 27 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். அதுதான் சொன்னேன், சுவிசேஷம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள. The only gospel can transform. இந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை மறுரூபப்படுத்துகிறது, சுவாவத்தை மாற்றுகிறது, போட்டியை தள்ளுகிறது, பொறாமையை தள்ளுகிறது, வஞ்சகத்தை தள்ளுகிறது, ரெண்டகம் பண்ணுதலை தள்ளுகிறது. இன்னைக்கும் கிறிஸ்தவங்களை மாதிரி புரணி பேசுகிறவங்கள நான் பார்த்ததே இல்லைங்க. சத்ர சிஸ்டர் பிரைஸ் லார்ட் அப்படின்ட்டு அவங்க அந்த போன பக்கம் பெரிய நெக்லஸ் போட்டிருக்காளே, எங்கே வாங்கினதான் இப்போ புருஷன் ரொம்ப கஷ்டம், கடல்லாம் இருக்குன்னா எங்கே வந்து நகை வந்துச்சு, எங்கேயாவது ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க, இல்லை தோத்திரம் போட்டிருப்பாங்க. இப்போ தான் தோத்திரம் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்பான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாய்ச்சொல்லிலே வீரம் வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. ரெண்டகம் பண்ணுதல். அது ரெண்டகம் பண்ணுதல் எதுக்கு சமானம் தெரியுமா? பில்லி சூனியத்துக்கு சமானம், பொருள் ஆசை விக்கிரகாராதனைக்கு சமானம், மற்றவர் மனதை நோகச் செய்வது கொலைக்கு சமானம், இச்சையோடு பார்ப்பது விபச்சாரத்துக்கு சமானம். விபச்சாரம் சமானம் கூட இல்லை, விபச்சாரம் செய்து ஆயிற்று. லவ் பண்ணுறவன் 2 பேரும் ராத்திரியும் பகலாம். நான் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் படித்தேன், 10ஆம் அதிகாரம் படித்தேன். நீ என்ன சகோதரி படித்தாய்?
நாம் 2 பேரும் ஆவியிலே நிறந்து ஜெபம் பண்ணலாமா அப்படி நான் பேசுவான். அப்படியே சாட் பண்ணுவான். ஐயோ ஐயோ அப்பா, நானும் நிறையா சாட்டெல்லாம் பார்த்தேன். ஒவ்வொருத்தன், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு சாட் பண்ணுறத அசிங்கமான நடிகர்கள் கூட அப்படி பேசிக்க மாட்டாங்க. இவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனா, கர்த்தரை ஆலயத்துக்கு போகிறவனா, அபிஷேகம் பெற்றவனா, பேரு கிறிஸ்டியனா. என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. பேரு பேர் கிறிஸ்தவன் அல்ல, பேரு கிறிஸ்தவன். கழுதைக்கு பேரு முத்துமாலை, பேரு பொன்னம்மா, கழுத்தில் வாழனாராம். பேர் என்ன பேர் வச்சிருக்கா? பொன்னம்மா. அவள் கழுத்தில் போட்டிருக்கிறது ஒரு குண்டுமணி தங்கம் கிடையாது, வாழ நார கட்டியிருக்கா. கிறிஸ்தவன் ரிச்சுக்கு நாங்கள் அபிக்குரிய சபைக்கு போகிறோம், எங்கள் சபையிலெல்லாம் எங்கள் பாஸ்டர் அப்படியோ மண்டே புலந்துடலாமான்னு தோணும். நாங்கள் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள் வாழ்வை மட்டுமே கவனித்தார்கள். என்னை ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவதை பல பரிசுத்தவான்கள் பார்ப்பார்கள். நான் கூட என்னோட வயசில் பெரியவங்க பார்க்குறாங்களே, கூட எல்லாம் வருவாங்க, அன்பாக வாங்க, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதில் வேறு தப்பு, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஊழியத்தை பற்றி ஒரு நாளாவது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கர்த்தர் பயன்படுத்த சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு நாளும் சொன்னதில்லைங்க. எவ்வளவு கவலையாக இருக்கும். ஒரு நாள் ஊழியத்தில் நான் முடித்தேன், பயங்கரமான அற்புதம்லாம் நடந்துச்சு. உடனே ஒரு அண்ணன் கூட வந்தவர் இன்னொரு அண்ணன் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தின ஒரு அருமையான அண்ணன்கிட்ட போய் சொன்னார், தம்பியை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறான்னே, பயங்கரமான அற்புதம், ஐயோ என்ன மாதிரி பேசுகிறாரு தம்பி அப்படின்னாரு. எனக்கு ஏதாவது அந்த அன்னை வாயிலேருந்து நல்ல வார்த்தை வர நினச்சேன். தோத்திரம் என்னண்ணே அமைதியாக இருக்கீங்க? அது இல்லைப்பா, பைபிளில் இருக்கிற இயேசு வேற, இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுற இயேசு வேறன்ட்டார். எனக்கு ஈரக்குலை வெடிச்சு போச்சுங்க. அந்த அம்மா ஓடி வந்தாங்க, அந்த அண்ணனோட அம்மா. ஐயோ பிள்ளைய இப்படி பேசிட்டாரே, ஐயா சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் சாப்பிட்றியா, கறிக்குழம்பு வச்சுருக்கீங்க சாப்பிட்றியா, அப்படியே கதறிக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டேன். வயசு கொஞ்சம் அப்போ 21 வயசு தான் இருக்கும். ரூமில் போய் இனிமேல் இந்த ஆளோடு இருக்கக்கூடாது, இவரெல்லாம் தேவ மனுஷனா, செய் கனிகளற்றவன், நம்ம அப்படி தானே சொல்லிடுவோம். இப்போ நாளைக்கு நம்ம உனக்கு கூட்டத்துக்கு முன்னாடி வச்சு உனக்கு திட்டின்னு வச்சுக்க, இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு ஊழியம் செஞ்சு நான் 2 கீபோர்டு 1க்கு 2 வச்சு வாசிக்கிறேன், என்னைய பார்த்து இப்படி திட்டானே இந்தா இவர். அப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உள்ள ஒரு எலி ஓடிடும் பார்த்துக்காங்க. அப்படி சட்டாரும் ஓடுவார், அங்கே போடுவார், இங்கே போவார், டபார் பேட்டனை மாற்றுவார், பாட்டில் தூக்குவார், மைக்கை தட்டி விட்டு ஒரே ஓட்டம். ஒரு பார்வை பார்த்தேன் அன்னைக்கு, திட்டேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்க பிடிக்குமா உங்களுக்கு? இப்போ உன்னை நம்பி படிக்கிறையா, அது வேற இருக்கேன், நான் மட்டும் டிகிரி முடிக்கிறேன், உன்னைய பாருன்னு எங்கள் ஆத்தாளையும் அப்பனையும் பாரு நான் என்ன பாடுபடுத்துகிறேன், நெஞ்சில் வச்சுருப்பாங்க. இப்படி பேசிட்டேயா வா, நான் வளர்ந்துக்கிறேன். இந்த அங்கே பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, மக்களே நீ சஞ்சோனனை போல என்னை விட்டுட்டு போவோம், பயப்படாத, அது என்ன சொன்னாலும் சூடு சொரணம் இருக்காது, என்ன விட்டுட்டு போகுவோம். பதிலே சொல்ல மாட்டான் தான். ஆனால் காலேஜுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அவன் என்ன செய்ய போகிறான்னு. நம்ம வாழ்க்கையில் இப்படி யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா சாய்ச்சிருவீங்க. இப்போ சஞ்சோன்னு சொல்கிறது கூட ஏன் அங்கிள் அப்படின்னு பார்த்தியா, அதை கூட சீரணிக்க உனக்கு மனசு இல்லை, அவ்வளோ அன்பு உங்கள் 2 பேத்துக்கும் பேண்டேஜ் இருக்குது. அவனுக்கு மனசு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கூட ஜீரணிக்க உங்களுக்கு மனசு கிடையாது. ஆனால் வேதத்தில் இருக்கிற இயேசு வேற, இவன் பிரசங்கம் பண்ணுற இயேசு வேறன்னு சொன்னவர என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? என்னை பற்றி பேசட்டுங்க, என்னுடைய ஹேர் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ்லேருந்து என் குணத்துலேருந்து கிரிட்டிசைஸ் பண்ணட்டும். ஆனால் எனக்குள்ளே இருக்க அபிஷேகத்தை பேசினா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏன்னா நான் கண்டு தொட்டு ருசித்து தரிசித்து என்னை அழைத்த தெய்வத்தை நான் பார்த்தவனாயிட்டேன் கைகளை தட்டி. அந்த அனுபவத்தை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தானே அந்த ஆரஞ்சு பழத்துடைய டேஸ்ட், இது பலாப்பழத்துடைய டேஸ்ட் நான் சாப்பிட்டவனுக்கு தானே தெரியும். இந்த அபிஷேகத்தை சிலவன் சந்தேகப்படுவான் பாருங்க. நம்மளை பேசட்டும், பேசினோன்னே எனக்கு போய் கோபம், இனிமேல் இந்த ஆள்கிட்ட போகக்கூடாது, நம்ம வேறு ஊருக்கு போயிடுவோன்னு ராத்திரிலாம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். இவர் தேவ மனுஷனே இல்லை, இது அந்தி கிறிஸ்துவா இருக்குமோ அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நான் லாட்ஜில் தங்கியிருந்தேன். கதவை தட்டினாங்க. திறந்தேன். தம்பி சொன்னார். நான் என்ன செஞ்சேன், இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன். அவர் யாருப்பா இவர் இப்படிலாம் பேசிட்டாரு, நான் இருக்க மாட்டேன் போனோன்னு கர்த்தர் ஒரு தரிசனம் காட்டினார். பெரிய பாறை, அந்த பாறை மேலே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு தலை நிறைய எண்ணெய் பூசி அந்த அண்ணன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஜெபம் பண்ண மேலே வெளிச்சம் ஒரு முகத்தில் அடிக்குது. மேலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவன் எனக்கு மிகவும் பயந்தவன், கைகளை தட்டி. அப்படி நடுநடுங்கப்பட்டு என்ன இந்த வாங்கியிருக்காரு, இவன் சொல்றாரு மிகவும் பயந்தவன். அப்படியே நான் ஆண்டவர் சத்தத்துக்கு எப்பவும் செவி கொடுப்பேன். நம்மளைத்தான் திட்டினாரு, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவர் தான் அப்படி சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், உட்காந்துருக்கேன். 3:30-4 மணிக்கு கதவை தட்டுற. தம்பி என்ன தோத்துறண்ணே, தூங்கி இருக்க மாட்டேயோ? இல்லைண்ணே நான் நல்லா தூங்கிட்டேன். போய் சொல்கிறேன். சரி வா நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் வரல. அண்ணனில் கூப்பிடுறேன் வா அப்படின்னாரு. அவருக்கும் மனசெல்லாம் உலட்டிச்சு. அவர் வயசு, அவர் தகுதி, மன்னிப்பு கேட்க சாரி கேட்கறதுக்கு அவர் மனசு வர மாட்டாங்க. நம்மளை எப்படியாவது சாந்தப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. உடனே நான் வரலண்ணே. இல்லை வா தம்பி போகலாம் அப்படின்னு அண்ணன் கூப்பிடுறேன்னாரு. கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு கிளம்பினேன். அண்ணே கார்லையா பஸ்லையா? இல்லை கார் வேண்டாம், பஸ்ஸில் தான் நல்லாயிருக்கும் போவோம் அப்படின்னு. அவர் காரில் தான் எப்பவும் போவார், என்னை கூட்டிகிட்டு போவார். விண்டோ சீட் பக்கம் நான் உட்காந்துருந்தேன், இந்த பக்கம் உட்காந்துருந்தார். போய்கிட்டே இருக்கோம். அவர் தோத்திரம் சோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க. கண்ணீர் கட விழுந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஏன் மேலே விழுகுது. அவர் சொன்னார், மடியில் படுத்துக்க, நைட்டு தூங்கியிருக்க மாட்டேன், படுத்துக்கனாரு. ஃபர்ஸ்ட் டைமா. வேண்டானே, ஏய் நீ என் கூட பிறந்த தம்பிடா, படுத்துக்கடா அப்படின்னாரு. எனக்கு நெஞ்சலாம் என்னடா ராத்திரி தான் அப்படி பேசினாரு. எனக்கு அப்படியே படுத்துக்கிட்டேன். அவர் கையை தட்டி கொடுத்து ஜோத்திரம் அந்நிய பாசை பற்றி மதுரை வந்தார். பெரிய ஊழியக்காரங்க எல்லாத்தையும் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு என்ன சொன்னார், இஸ் மேன் ஆஃப் காட், இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, இவன் தேவனால் வல்லமையா கர்த்தரை பயன்படுத்த தம்பிய. அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் போய் அன்னைக்கு தான் மனுவேல் ஜெயராஜ் அண்ணனை கூட எனக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். வேறு யாரும் அல்ல, அவர் வேட் ஆஃப் கிரைஸ்டினுடைய நிறுவனர் என் அன்புக்குரிய அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன் அவர்கள். கைகளை தட்டி அன்னைக்கு நினைச்சேன், நீங்கள் வெளித்தோற்றத்தின்படிதான் எங்களை நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள், எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உண்மையானது. கைகளை தட்டி நாங்கள் பேசுற வச்சு கணிச்சிடக்கூடாது. எங்களுக்குள்ள இருதயமும் அபிஷேகமும் சுவாபம் தேவனுடையது. கைகளை தட்டி தேவனுடையது. கடிந்து கொள்ளுதலை வெறுத்திராத, புத்தி சொல்லுதலை விட்டுவிடாத. நீதிமானின் தலையை கொட்டட்டும், அது எண்ணெயில் எனக்கு மிருதுவாய் இருக்கும், பிளீஸ் தயவாய் கொட்டட்டும். நீதிமான்கள் கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை அல்லல் தட்டி சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீதிமான ஆக்குற தகுதி அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற ஒரு கூட்டத்தை உலகமெங்கும் கொடுத்திருக்கிறார். பிரதர் உங்கள் வார்த்தை இன்னைக்கு காலையில் அவர் 7 மணிக்கு ஒருத்தர் பத்தனந்திட்டாலேருந்து கூப்பிட்டார். தமிழும் மலையாளம் கலந்து பேசினார். பிரதர் உங்கள் மெசேஜ் எல்லாம் பயங்கரமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ப்ராக்டிக்கலாக இருக்கு. வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறீர்கள். நான் மெய்சிலித்து போய்விடுகிறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷம் பிரதர்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பிரதர் ப்ரேயருக்கு கிளம்புறேன், நீங்கள் வேணால் சாயங்காலம் பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் மெசேஜை கேட்டுட்டு அவர் தோடப்பட்டு கூப்பிடுறார். பாஸ்டர் அவர். நம்ம பேசுகிற வார்த்தை நிலத்திலே விழக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தை உங்களை மறுரூபப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்யணுமா? மறுரூபப்படுத்தணும், சுவாபத்தை மாற்றணும். நிறைய ஷார்ட் மைண்ட், அதாவது சில்லி மைண்ட்ஸுமாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நெகட்டிவாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறது. எதுக்காக பேசுவார்? இப்போ அபி முதல்ல இங்கே தான் இருப்பான், என் ரூமில் தங்குவான். இந்த ஏசுமரவார் தான் அவன் வீடு. இப்போ நான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அவனை பார்க்குறேன். அப்புறம் சண்டே எல்லாம் பார்ப்பேன். இருந்தான்னா வருவான் உன் அண்ணன். ஏன்னா
நான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான்ல, காலேஜ் படிச்சிட்டான்ல, பிஜி படிச்சிட்டான்ல, கொஞ்சம் வசதி வந்துருச்சுல்ல, இனிமேல் அது கீபோர்டெல்லாம் வாங்கிட்டான்ல, இனி எதுக்கு நம்மளை மதிக்க போகிறான் அப்படின்னு ஒரு புத்தி சொல்லும். இன்னொரு ஆவியின் அபிஷேகம் சொல்லுகிறது, இல்லை, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த வீட்டில் பயங்கரமான அப்பா நல்லா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு ஹெல்ப்பாக போகிறான், இதில் என்ன தப்பு? அது வாழ்க்கை வாழும்போது பொண்டாட்டியை கூட்டிகிட்டே ஓடி போயிடுறாங்க, இவன் நல்ல காரியத்துக்கு தானே போகிறான். இதுதான் கர்த்தனுக்கு சொன்னது, கைக்குள்ளே தட்டி. அது பொண்ணை கூட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடி போயிடறான், இவன் நல்ல விஷயத்துக்கு தானே போகிறான். அதனால் நம்மை பார்க்குறானோ இல்லையோ, கர்த்தரோடும் குடும்பத்தோடும் நலமாக இருந்தால் போதும். பரிசுத்த நமக்குள்ளே இருந்து அதை தான் சொல்லித் தருவார், கைகளை தட்டி. அவன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போன வாரத்தை 4 நாளைக்கு முன்னாடி இவனுக்கு 2 அடி விழுந்துருச்சு காட்சனுக்கு. நான் தான் அடித்தேன். ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட டிமாண்ட் சொல்கிறான், நீங்கள் அடிக்காட்டி நான் அடிப்பேன் அப்படின்றான். நான் அடித்தா சின்ன அடி அப்படி அடிப்பேன், அவன் அடித்தானா எரும மாட்டை அடித்த மாதிரி அடிப்பான். ஏதோ ஒரு குறும்பு செஞ்சுட்டான். 2 அடி பரம்ப வச்சு அடிச்சுட்டு, 2 அடியா 3 அடியா 5 அடியா எண்ணி வச்சுருக்கான் பாரு, 5 அடி அடிச்சுட்டு எனக்கு நிம்மதி இல்லை, நெஞ்சு வலிக்குது, தூங்க முடியலை, கண்ணீர் வருது, அழுகுது. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போய் உட்காந்தேன். அப்புறம் வெளியே போய் உட்காந்தேன், சாப்பிட உட்காந்து வந்தேன். மக்களே அப்படின்னே, தாத்தா அப்படின்ட்டு வந்தான். தாத்தா உன்னை அடிச்சுட்டேன மக்களே, என்னை பெத்த ஐயா இங்கே வா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்தேன். எனக்கும் அழுத வந்துருச்சு, அவனோடு தான், அவங்க அம்மா அழுதாங்க, எல்லாரும் அழுதாங்க. ஆண்டவர் அப்படி தாங்க, காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். நம்மை அவர் சிச்சித்து கடிந்து கொண்டு போதிக்கும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்களை உணர்த்தி திருத்துவார். மகிமையான தேவனுடைய கரம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:13-17 சொல்லுகிறது, வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்தவர்களெல்லாம் யார்? இவர்கள் இந்தியாவில் பெரிய ஊழியத்தில் இருந்தவர்கள், பெரிய சபையில் இருந்தவர்கள், நீதிமான்களாய் ஊழியம் செய்தவர்கள். அவங்க மீட்டிங்கில் 5 லட்சம் பேர் கூடுவார்கள். அவர்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து உண்டு. அவர் பேரில் ரோடை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லைங்க. இப்போ சொல்கிறான் மூப்பர், இவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இரவும் பகலும் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தரோ தன் கரத்தை நீட்டி இவர்கள் கண்ணில் உள்ள கண்ணீரெல்லாம் துடைப்பார். கையை தட்டுங்களேன். ஆண்டவர் காணாமல் போன ஆட்டுக்குட்டியை 99 விட்டுட்டு காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி அந்த ஒத்த ஆடு கிடைச்ச உடனே அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்துக்கு கண்ணீருக்கு பதில் வைக்கும் ஒரு நாள் வரும். நீதியின் வாசலுக்குள் பிரவேசிக்க முயற்சி செய்வோம். சீமைனர் ஐயா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். கீர்த்தனை துயன்னி சோரி பாவியனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ. துயன்னி சோரி பாவியனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ. தயை செய்வோம் என்றே எதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். தயை செய்வோம் என்றே
இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, நில்லென் தெள்ளும் முதிர கரையாவும் தேர்த்திடும், தேவாட்டு குட்டி வந்தேன். நில்லென் தெள்ளும் முதிர கரையாவும் தேர்த்திடும், தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ, எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ, இவை தின்னம் அகற்றி எளியே நிறச்சியும், தேவாட்டு குட்டி வந்தேன். இவை தின்னம் அகற்றி எளியே நிறச்சியும், தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். ஏற்று கொண்டு மன்னி தீர்ந்து சுத்திகரித்து என்னை அரவணையும், ஏற்று கொண்டு மன்னி தீர்ந்து சுத்திகரித்து என்னை அரவணையும், மனம் தேற்றி கொண்டேனுந்தன் வாக்கு சச்சங்களால், தேவாட்டு குட்டி வந்தேன். மனம் சத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா
நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தே. ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தே. நீதியின் வாசல்களை திறப்பார். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவற்றுக்குள் பிரவேசிப்பேன், நான் அவரை துதிப்பேன். தமிழ் திருமறையை மொழிபெயர்த்த முதல் அச்சு இயந்திரத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்த ரெவரண்ட் சீகன் பால்க் மிஷனரி தரங்கம்பாடியில் அவர் இறங்கினார். எல்லாம் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரன் மதத்தை பரப்புனான்னு. மதத்தை பரப்பை விடமாட்டேன்ட்டான். இவங்க சொல்கிற மதத்தை பரப்ப வெள்ளைக்காரன் ஒரு நாள் அனுமதித்ததில்லை. 3 மாதமோ 6 மாதமோ கப்பல்லே உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இறங்கி அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அங்கே ஊழியங்களை தொடங்கி ஏழைகளை அவருடைய குறைவுகளை நீக்கி முதலாவது அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்தார். பெண்கள் கல்வி அவர் கொண்டு வந்தார். குழந்தைகள் மறுவாழ்வு, இந்த திக்கற்றவர்களுக்கு சேவை, அதற்கு பின்புதான் ஒரு சுவிசேஷம். கைகளை தட்டி. அப்போ நான் வருஷம் தரங்கம்பாடியில் நம்மளை வச்சு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. தம்பி ஹென்ரி சாமியில் வைப்பார், அல்லது வேறு யாராவது அங்கே உள்ளவங்க வைப்பாங்க. அவர் ஓட்டத்தை முடிச்சு போயிட்டார். சின்ன வயசுலே ஆண்டவர் ராஜ்யம் போய்விட்டார். எத்தனையோ காலங்கள் முடிந்தது. ஆனால் இந்த வருஷம்தான் தமிழக அரசாங்கம் அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை எழுப்புகிறது. கைகளை தட்டி. நம்முடைய முத்தமிழ் அறிஞருடைய அன்பு மகன், நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். சீகன் பால் அவர்களுக்கு தரங்கம்பாடியிலே மணிமண்டபம் கட்டப்படும். கைகளை தட்டி. கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த தேசத்துக்கு செய்த தியாகம், சேவை எண்ணிலடங்காதது. ஒரு ஜி போப், ஒரு கால்டுவெல், ஒரு வீரமா முனிவர், ஒரு ஐடா ஸ்காடர், ஒரு ஏமி கார்மைக்கல் அம்மா, இந்த தேசத்துக்கு ஒரு யார் பென்னி அந்த முல்லை பெரியார் டேமை கட்டினவர்கள், இவர்களாம் யார்? யாரும் மதம் பரப்பும் நோக்கத்தோடு இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வருவதில்லை. அப்படியானா இன்னைக்கு என்னைக்கோ இந்தியா கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கும். இந்த 5 மாவட்டம் இருக்கு, தேனி, கம்பம், தேனி, மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் போது முல்லை பெரியாரில் இருக்கவங்களாம் பெனிவுக்கு ரிலிஜனை பண்பற்றிடுவாங்களா? தியாகம். மதர் தெரேசா சேவை செய்த பொழுது அன்றைக்கும் மத வெறியர்கள் இருந்தார்கள். அன்னான் பிரதம மந்திரி நேரிட்டு போய் சொன்னாங்க, ஒரு வெள்ளக்காரமாக மதம் மாற்றுது, உடனே பாருங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், நானும் வர்றேங்க. அவங்க மதம் மாற்றுவது தெரிந்தால் இப்பொழுதே நான் அந்த நாடை விட்டு கடத்தி விடுறேன், அவங்க நாட்டுக்கு போய் சொல்லிடுறேன், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மதவெறியர்கள் கூட்டத்தையும் நேரவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே போனால் குஷ்டரோகிகளுடைய சீழ்பிடிந்த சரீரத்தை பஞ்சால தொடச்சி தொட்டு எடுத்து குளிக்க வச்சு அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அந்த அம்மா இருந்தாங்க. உள்ள இவன் வர்றதுக்கே அருவருப்பட்டான். அந்த காலத்து தொழுநோயினா பெருசு. சரிப்பா, அந்த அம்மா இப்போ செய்கிற பணியை நான் பார்த்துட்டேன். உங்கள் வீட்டு பெண்கள் யாரையாவது இந்த பணியை செய்ய சொல்லுங்கள், அந்த அம்மா ஊருக்கு போய் சொல்கிறேன். நான் உங்கள் வீட்டு பெண்களை யாரையாவது இந்த வேலையை செய்ய சொல்லுங்கள், நான் அவர்களை ஊருக்கு போக சொல்லி விடுகிறேன். ஒன்றும் பேசல, போயிட்டானுங்க. தான் நாய் பெற்ற தெங்கம்பழம் போல தானும் திங்காது, மற்றவங்கள்ட்டையும் கொடுக்காது. சுவிசேஷம் அறிவிக்கிறவன் அப்படித்தான். தன்னுடைய சுயலாபத்துக்காக அல்ல, தன்னை கரைத்து கர்த்தருடைய வெளிச்சத்தை கொடுக்கிறவன். கைகளை டிரான்ஸ்ஃபார்ம், மர்வமாக்க முயற்சி பண்ணுகிறது. தான் சபை, தான் கட்டடம், தான் சென்ட்ரலைஸ்டு ஏசி, தான் பிள்ளை, தான் பெயரேன், தான் மருமகா, பாஸ்டர் 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 பாஸ்டர்
அப்படின்னு வர்றத ஒரு மனுஷன் விரும்பாம, எனக்கென்றும் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதுமில்லை, எனக்கென்று நான் கொண்டு வந்த எனக்குள்ளே கொடுத்த ஒரு பொக்கிஷம் உண்டு, அது சுவிசேஷம். கர்த்தருடைய வார்த்தை இந்த பொக்கிஷத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு ஜாதியை எழுப்பணும். கைகளை தட்டி. நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த அத்தனை மிஷினரிகளும் அதே நோக்கத்தோடு தான் வந்தார்கள். மிஷினரிகள் வராவிட்டால் சிலுவை அடையாளம் கூட நம்ம இந்தியாவில் இருந்திருக்காது. அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து விட்டு போனவர்கள், கிறிஸ்தவர்களை எழுப்பி விட்டு போனவர்கள் அந்த சபைகளில் இருந்துதான் இன்றைக்கு காண்பிக்கிற பல திருச்சபைகள், பல தனிச்சபைகள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் ஆட்களை பிடித்தார்கள். ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க அவன் கிறிஸ்தவமே இல்லாத நேரத்தில் இந்தியாவில் வந்து சுவிசேஷம் அறிவித்தவர்கள். சோப் சால்வேஷன். முதல்ல சுத்தத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ரெண்டாவது சூப்பு சாப்பாடு கொடுத்தாங்க. அனாச்சாலை, முதியோர் இல்லம், மருத்துவமனைகள் எல்லாம் கொடுத்தாங்க. கல்விச்சாலைகளை திறந்தார்கள். கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயான்னு சொல்லுவோமே, அதுக்கு முன்னாடி மிஷினரிக்கே திறந்துட்டாங்க. கைகளை தட்டி. தெரியாது, சொல்ல மாட்டாங்க. கடைசியில் தான் சால்வேஷனை சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் இவ்வளதெல்லாம் செய்வதற்கு காரணம், எங்களை இந்த இழிவான பாவத்திலிருந்து விலக்கி ரட்சித்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை தான் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டு. அவராலே அன்றி பரலோகம் உங்களுக்கு போக முடியாது, வைகுண்டம் போக முடியாது, இறைவனடி சேர முடியாது என்று சால்வேஷனை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி பிள்ளையை பிரவேசிக்கும்படி வாசல்கள் திறந்து வையுங்கள். மோட்ச வாசலை திறந்தவர், மரண வாசலின் சாவியை தன் கையில் வைத்திருக்கிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவர் அவர்தான், நீதிமானை மாற்றுகிறவரும் அவர்தான். கடைசியாக நீதியின் வாசலை திறந்தவர். கைகளை தட்டி இறைவனை, நீதியின் வாசலை திறவங்கள் உள்ளே பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீதிமான்கள் இவற்றுக்குள் பிரவேசிப்பார்கள். ஜாக்கிரதையாயிருங்கள், தேவ கரத்தில் அடங்கியிருங்கள். தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்கு? கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வாசனையை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்த பண்ணவருடைய கூட்டம் மிகுதி. வித்தியாசமான ஊழியங்கள், ட்ராக்ட்ஸ் ஊழியங்கள், பர்சனல் இவாஞ்சலிசம், எவாஞ்சலிஸ்ட், போதகர்கள், பைபிள் டீச்சர்ஸ், எக்கச்சக்கமான ஊழியங்கள் இருக்குது. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. அதையெல்லாம் தருகிறவர் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாயிருங்கள். கிறிஸ்தவத்தை விற்காதிருங்கள், விதையுங்கள். ஆன்மீகத்தை கமர்ஷியல் ஓரியன்டா பண்ணாதீங்க, சர்வீஸ் ஓரியன்டா பண்ணுங்க. கைகளை தட்டி. ஆன்மீகத்தை சர்வீஸ் ஓரியன்டா பண்ணுங்க, கமர்ஷியல் ஓரியன்டா பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்றார், ஏசாயா 41:15, உன்னை போரடிக்கிறதுக்கு கூர்மையும் புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றுவேன், மலைகளை மிதித்த குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ரோமர் 8:37 சொல்லுது, நாம் முற்றிலும் ஜெயங்குழுகிறாலே எப்பொழுதும் ஜெயங்குழுகளாவே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. நீதியின் வாசலை திறப்பார். சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை மர்வமாக்குகிறது. Religion can reborn, but only gospel can transform. மதம் ஒரு மனிதனை மறுபடியும் அவன் சந்ததியை பிறப்பிக்கிறது மாம்சத்திலே. அதே கொள்கை, அதே மதம், அதே பின்பற்றுவர்களாக. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மனுஷ சுபாவத்திலிருந்து வேறொரு இனத்தை பிறப்பிக்கிறது. டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபமாக்கப்பட்டவர்கள். யவ்வன ஜனம் என்று பெயர், அல்லது born again பெயர், அல்லது புது சிருஷ்டி என்று பெயர். கைகளை தட்டி. இதுவரை இந்த பூமியிலே
தோன்றாத சிருஷ்டி. கர்த்தர் அதை செய்வார். கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் பின்பற்றுவர்களே, மறுரூபமாக முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிறவி குணத்தை எல்லாம் விட்டுருங்க, மூட்டை கட்டி சாக்கடையில் போடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி கண்களை மூடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். தேவ கரம் உங்களோடு இருக்க போகிறது. கர்த்தர் உங்கள் மேல் வரப்போகிறார். தேவனுடைய வல்லமை. தேங்க்யூ ஜீசஸ் நேம். கடல் கொந்த இளீச்சு பொங்கி கப்பலாடி செல்கையோ புயல் காற்று சீறி வீசி பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டே இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டே காற்றமைத்து திசை காட்டி கரை சேர செய்திடும். காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். கப்பலேறி போவோருக்கு காடும் மோசம் வரினும் ஈடிமின் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் பரஞ்சோதி பகலில் நீர் நிழலே இருளில் பரஞ்சோதி பகலில் நீழலே யாச்சிறையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே
யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே. எங்கள் உள்ளம் ஓமை நோக்கும் இன்ப துன்ப காலத்தில் எங்கள் ஆவி ஓமில் தங்கும் ஈகமர ஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும். இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும். காற்றமைத்து சோனை நின்று கரை சேர செய்திடும். யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே. Jesus' name. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் ஆராதிங்க. ஆவியில ஆராதிங்க. தேவனை ஆராதிப்போம். Holy Spirit, Holy Spirit, Holy Lord, Hallelujah, oh, Hallelujah, ஆராதனை. கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை? என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை? உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லேலூயா,
அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. எல்லோரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதி திற வரும்படி வாசலை திறந்திருக்கட்டும். மரண வாசலின் சாவியை திறவுகோலை உடையவர், மோட்ச வாசலை திறந்தவர், நீதியின் வாசலை திறக்கிறவர். இதை கேட்ட என் பிள்ளைகளை ஆசீர்வதி. நாங்கள் உமக்கென்று சாட்சியாய் வாழ கிருபை அளித்தருளும். சத்தியத்தை விற்காமல் விதைக்கும்படி கிருபை அளித்தருளும். சுவிசேஷத்தின் வாசனை எங்கள் மூலமாய் வீசும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் கடைசியை நின்று முடிக்க கிருபை அளி. சகல சத்துக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆசீர்வாதம் கட்டும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு ரத்தத்தை புசிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.